அரைச்சி விட்டு சங்கரா மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி நல்லா உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவி எடுத்து வச்சிட்டேன். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். 3 சைஸ் பூண்டு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 மூடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா துருக்கிட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டேன். கட் பண்ண 2 வெங்காயம், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வறுத்து அரைச்சா மசாலா பேஸ்ட் அதில் சேர்க்குறேன். அடுத்து பெரிய லெமன் சைஸ் புளி கரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துருக்கிறதால புளிப்பு, காரம், உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மீன் குழம்பு நிறைய மெத்தடில் போட்டிருப்பேன். இதை அரைச்சி ஊற்ற மெத்தடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டைலில் க்ளீன் பண்ணி வச்சேன் மீனை சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாதி மீனை குழம்பு பண்ணிவிட்டு பாதி ஃப்ரை பண்ணுறேன். நான் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப சுவையான அரைச்சி விட்டு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.